كمالي الله 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 إذا رضوا بي أهل الوصال فكل حالي عين الجمال الله الله إن رحموني أو عذبوني العبد عبد في كل حال الله 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 إن وصلوني وهم كرام والوصل من عادة الكرام الله الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, கடந்த பல வாரங்களாக ஜும்மாவுக்கு பிறகு உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்தப்படவில்லை. காரணம் என்னவென்றால், கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணம், கடுமையான வியர்வை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். அடுப்பில் வைக்கப்பட்ட அண்டா, அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற சட்டியில் கடுமையான சூடு ஏற்பட்டால் அந்த சட்டிக்குள் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் கொதிக்கும், கொந்தளிக்கும். இதே போல நரகம் சில நாட்களில் கொந்தளிக்கின்றதாம். எல்லா நாளும் ஒன்று போல் இருக்காது. சில நாட்களில் மாத்திரம் நரகம் கொந்தளிக்கின்றது, குமிழியை எழுப்பி தள்ளுகின்றது. அந்த நேரத்தில் கடுமையான சூடு பரவும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இக்காலகட்டத்தில் கடுமையான சூடு இருப்பதினால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நரகம் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் தொடர்ந்து பல வாரங்கள் பயான் நிறுத்தப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன் தோன்றிய நபிமார்களும் பொதுவாக 1,24,000 நபிமார்களும் அல்லாஹ்வினால் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டார்களே. ஏன் அனுப்பப்பட்டார்கள்? தொழுங்கள் என்று சொல்வதற்கா? ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்வதற்கா? நோன்பு படியுங்கள் என்று சொல்வதற்கா? அதையும் அவர்களில் ஒரு சிலர் சொன்னார்கள் தான். ஆனால் நபிமார்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியதனுடைய ஆணி வேறான இலட்சியம் அதுவல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்ற சத்தியத்தை, தத்துவத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி
மக்களை அந்த கொள்கையிலே நிலைபெறச் செய்வதற்காகத்தான் 1,24,000 நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன, எத்தனையோ போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த போர்கள் எல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவோ, நோன்பை நிலைநாட்டுவதற்காகவோ, ஜகாத்தை நிலைநாட்டுவதற்காகவோ நடைபெறவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அவனேதான் எல்லாமாயும் இருக்கின்றான் என்ற தத்துவத்தை நிலைபெறச் செய்வதற்காகத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே போர்களும் நடைபெற்றிருக்கின்றன. நபிமார்களும் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அருளப்பட்டிருக்கிறார்கள். 4 மறைகளும் தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான், குர்ஆன் ஆகிய இந்த 4 மறைகளும் 4 வேதங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேறு எதுவுமே கிடையாது, அவனேதான் இருக்கிறான், படைப்புகளாக உங்களுக்கு தோற்றுவது பொய், நீங்கள் ஏமாந்து போயிருக்கின்றீர்கள், அவன் தான் படைப்புகளாக உங்களுக்கு தோற்றுகிறான், அவன் அல்ல, இவை படைப்புகள், அவனுக்கு வேறானவைகள் என்று நீங்கள் நினைப்பது உங்களுடைய மடமை, உங்களுடைய அறியாமை என்பதையே 4 மறைகளும் எங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிர் கலிமத்து லபீத் அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலு வ குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலு. இது புகாரியிலே வருகிறது. அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அவன் தான் இருக்கிறான் என்ற தத்துவத்தை இதைவிட தெளிவாக எந்த வசனத்திலே சொல்லலாம், எந்த சொல்லிலே சொல்லலாம், எந்த பாணியிலே உணர்த்தலாம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிர் கலிமத்து லபீத். எத்தனையோ கவிஞர்கள் உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அவர்களில் லபீத் என்ற கவிஞனும் ஒருவன். கவிஞர்கள் சொன்ன வார்த்தைகளில் மிகவும் உண்மையான வார்த்தை லபீத் என்ற கவிஞன் சொன்ன வார்த்தை என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த கவிஞனின் வார்த்தையையும் சொல்லி காட்டினார்கள். அந்த கவிஞன் என்ன சொன்னான்? அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலு வ குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலு. அலா, அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் அனைத்துமே, எல்லாமே, மா ஹலல்லாஹ அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்துமே பாத்திலுன் பொய். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே பாத்திலுன் இல்லாதவை. இதைவிட தெளிவாக சொல்வதற்கு எந்த வசனம் இருக்கிறது? அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை, அவன் தான் இருக்கிறான், அவன் மாத்திரமே இருக்கிறான் என்ற தத்துவத்தை, இஸ்லாம் கூறக்கூடிய உண்மையான ஆழமான இந்த கருத்தை இதைவிட வேறு எந்த வார்த்தையிலே சொல்லலாம் சகோதரர்களே? இதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கண்டிருக்கிறார்கள். சரி கண்டது மட்டுமல்ல, அஸ்தகு கலிமத்தின், கவிஞன் சொன்ன வார்த்தைகளில் மிக மிக உண்மையான வார்த்தை. அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலு, அல்லாஹ்வை தவிர உள்ள அத்தனையும் பொய். பொய் என்றால் என்ன? இல்லாதது. பொய் என்றால்
இல்லாதது என்பது அதனுடைய கருத்து. பொய் என்றால் என்னவென்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஒரு கதையை சொல்லுகிறான், பிறகு எங்களுக்கு விளங்குகிறது அவன் சொன்ன கதை பொய் என்று விளங்குகிறது. அப்படி என்றால் அவருடைய கருத்து என்ன? அவன் சொன்ன மாதிரி விஷயம் இல்லை. அவன் சொல்லுகிறான், அதோ அந்த சந்தியில் யானை ஒன்று நிற்கின்றது என்று வந்து சொல்லுகிறான். நாங்கள் அத்தனை பேரும் ஜும்மா பிரசங்கம் முடித்ததற்கு பிறகு அந்த இடத்திற்கு போய் பார்க்கின்றோம். அவன் சொன்ன மாதிரி அங்கே யானை இல்லை. இப்போது அவனுடைய பேச்சை நாங்கள் என்ன சொல்வோம்? பொய் என்று சொல்வோம். அவனை பொய்யன் என்று சொல்வோம். பொய் என்றால் என்ன? இல்லாதது. இல்லாததை சொல்வது பொய். அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலு, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் பொய் என்றால் என்ன? இல்லாதவைகள். நானும் நீங்களும் ஏமாந்து போயிருக்கிறோம். உலகத்தில் உள்ள மக்களில் அநேகமானவர்கள் ஏமாந்து போய்த்தான் கிடக்கிறார்கள். ஏமாற்றாதே, ஏமாறாதே. இந்த படைப்பாக இருப்பவை எங்களை ஏமாற்றுகிறது. அல்லாஹ் ஏமாற்றல்ல, எங்களை படைப்பாக இருப்பது எங்களை ஏமாற்றுகிறது. நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். ஏமாற்றுகிறது என்றால் எப்படி? எது ஒரு பொருள், அந்த பொருளாக அதை காட்டாமல் அதை வேறொரு பொருளாக காட்டுவது ஏமாற்றுதல். அதைத்தான் ஏமாற்றுதல் என்று சொல்லப்படும். உதாரணமாக இது திறப்பு. இது திறப்பு என்று நான் உங்கள் மத்தியிலே காட்டினால், சொன்னால், இது ஏமாற்றுதல் அல்ல. நீங்கள் இதை திறப்பென்று நம்பினால் அது ஏமாற்றமும் அல்ல. நீங்கள் ஏமாறவில்லை, நான் ஏமாற்றவும் இல்லை. எது எந்த பொருளோ அந்த பொருளாக அதை நான் காட்டும் போது நான் ஏமாற்றவும் இல்லை. அந்த பொருளாக நீங்கள் காணும் போது நீங்கள் ஏமாறவும் இல்லை. ஆனால் உண்மையில் இது திறப்பாக இருக்கும்போது நான் இதை வேறொரு பொருளாக உங்கள் மத்தியிலே சொன்னால், அவ்வாறு நீங்கள் அதை நம்பினால் நான் ஏமாற்றுகிறேன், நீங்கள் ஏமாறுகின்றீர்கள். அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நானும் அதை அறிந்திருக்கிறேன், நீங்களும் தெரிந்திருப்பீர்கள். உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல், உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதோ? அது கவிஞம் படிக்கான், நாங்க வச்சு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதோ? உன்னுடைய கண் உன்னை ஏமாற்றுகிறது. எப்படி ஏமாற்றுகிறது? இவற்றையெல்லாம் படைப்புகளாக உனக்கு காட்டுகிறது. சிருஷ்டிகளாக உன்னுடைய கண் உனக்கு இவற்றை காட்டுகிறது. நீ ஏமாந்து போகிறாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தூக்கி போடுகிறான். இவைகளை சிருஷ்டிகளாக நீ பார்த்தாயே, இவற்றையெல்லாம் படைப்பாக நீ நம்பி பார்த்தாயே, அது தப்பு, அது பெரும் பாவம் என்பதற்காக நரகத்திலே தூக்கி போடுகின்ற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்னே கோபம் உண்டாவதோ? அல்லாஹ்வுல நாங்க கோபிக்கலாமா? ஏண்டா நரகத்தில் தூக்கி போடுறான் அல்லாஹ்விடத்தில் கோபிக்கலாமா? இல்லவே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கவிஞனுடைய சொல்லை அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்ற தத்துவத்தை சரி கண்டவர்கள் யார்? நபிகட்கரசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தவிர மற்றவை அனைத்தும் பொய் என்பதை சரி கண்டு சொன்னவர்கள் நாயகமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் தயங்க வேண்டும்?
அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கு ஏன் தயங்க வேண்டும்? இருப்பதெல்லாம் அவன்தான் என்று சொல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, 4 வேதங்களும் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தை தருகிறேன், சற்று கவனமாக கேட்டு பாருங்கள். வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திருன் மின்ஹும் وقال الكافرون هذا ساحر كذاب أجعل الآلهة إلها واحدا إن هذا لشيء عجاب فانطلق الملأ منهم أن امشوا واصبروا على آلهتكم إن هذا لشيء يراد ما سمعنا بهذا في الملة الآخرة إن هذا إلا اختلاق. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆணித்தரமா சொல்றான். சரியான மட்டி, சரியான முட்டாள் கூட, களிமண்ணால மூல படைக்கப்பட்டவன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய பாணியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த ஆயத்து எப்போது இறங்கியது தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்ற உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் தழுவினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இது சத்தியம் என்பதை நம்பினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக குறிப்பிட்ட விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் இத்தத்துவத்தை நம்பினார்கள். பெரும்பாலானவர்கள் எதிர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதையில் நடமாடுவது கூட கஷ்டமாக இருந்தது. வீட்டிலே ஒளித்திருப்பது கூட கஷ்டமாக இருந்தது. சப்தத்தை உயர்த்தி பேசுவது கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்? இந்த தத்துவத்தை சொன்னவுடன் குறைஷி காபிரீன்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியிலே வர விடவில்லை, வீட்டிலே நிம்மதியாக இருக்க உறங்க விடவில்லை. இப்படியான ஒரு காலகட்டம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஹலீஃபா, எப்படியான மேதை, இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைய சூழலிலே நபி அல்லாஹ்வை கொல்ல வேண்டும் என்ற திட சங்கல்பம் கொண்டவர்களில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுடைய பலத்தை வைத்து அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலப் போன்ற சண்டியர்கள் எல்லாம், காடேர்கள் எல்லாம் உமருடைய பலத்திலே நின்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருந்த காலகட்டம் வந்த நேரம். ஒரு நாள் அபூ ஜஹல் ஒரு கூட்டம் கூட்டினான். அந்த கூட்டத்திற்கு 25 தலைவர்களை அழைத்திருந்தான். 25 ஊர் பிரமுகர்களை அழைத்திருந்தான். யார் அந்த பிரமுகர்கள்? அந்த ஊர் தலைவர்கள் யார்? அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலப், வலீத் இப்னு முகீரா. இப்படிப்பட்ட இவர்கள் தான் ஊர் தலைவர்கள், ஊர் பிரமுகர்கள். தௌஹீதை எதிர்த்து, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து நின்ற ஊர் தலைவர்கள். இவர்களை அபூ ஜஹல் கூட்டி சொல்லுகிறான், எழுமின்
முஹம்மதின் தலையை கொணர்மின், என்னிடமிருந்து 100 ஒட்டகைகளை பெறுமின். உங்களில் யாராவது எழுந்து முஹம்மதுடைய தலையை கொண்டு வந்தால், கொய்து வந்தால் 100 ஒட்டகைகளை நான் தருவேன் என்று பெருமையுடன் பேசினான் அபூஜஹல் அந்த கூட்டத்திலே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாளை உசுவினார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் வாள் வைத்திருப்பார்கள், உரையிலே போட்டு வைத்திருப்பார்கள். அந்த கூட்டத்திற்கு சமூகம் தந்த 25 பிரமுகர்களும் தலைவர்களும் 25 வாளுடன் வந்திருந்தார்கள். அபூஜஹலுடைய இந்த கட்டளையை கேட்டபோது சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருந்த நேரம், கடுமையாக எதிரியாக இருந்த நேரம், வாளை உருவி சொன்னார்கள், அபுல் ஹக்கமே, தத்துவத்தின் தந்தையே, முஹம்மதுடைய தலையை இதோ வாளில் குத்தி கொண்டு வருகின்றேன், எனக்கு 100 ஒட்டகைகளையும் தர வேண்டும் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆம் தருகிறேன், விரைந்து வா என்று சொன்னான் அபூஜஹல். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய வீரம் மிக்கவர்கள், சண்டித்தனமுடையவர்கள், சக்தி படைத்தவர்கள். ஆத்திரத்தோடு அந்த வாளை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக, கொலை செய்வதற்காக விரைந்து வருகிறார்கள். அனைவரை விடவும் முந்தி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு சென்று அங்கிருந்து முஹம்மதின் தலையை கொய்து வரலாம் என்று வீட்டுக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலே தன்னுடைய சகோதரி திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். இதென்ன புதுமை! என்னுடைய சகோதரியா திருக்குர்ஆனை ஓதுவது? என்னுடைய சகோதரியா இந்த முஹம்மதை நம்பினது? என்னுடைய சகோதரியா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நம்பினது என்று சற்று நேரம் தங்கையின் திருக்குர்ஆன் ஓதலை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனின் அழகிய மொழி, ஆழமான கருத்து, ஆழமான சிந்தனை அவர்களின் கரத்தில் இருந்த வாளை நழுவச் செய்தது. வாள் கீழே விழுந்தது. உமரின் மனம் மாறியது. என்ன செய்தார்கள்? மீண்டும் அந்த வாளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை நோக்கி விரைந்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை சூழ சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரம் உமரின் வீரநடையை கண்டபோது சஹாபாக்களுக்கெல்லாம் ஆத்திரம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ விரோதி உமர் வருகின்றான், உங்களின் தலையை கோயில் செல்லத்தான் வருகின்றான், அவன் கொய்வதற்கு முன்னால் அவனை நாங்கள் கொய்துவிட வேண்டும், அனுமதி தாருங்கள் நாயகமே என்று கேட்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று பொறுமையோடிருங்கள் என்றார்கள். உமர் வந்தார். அவருடைய வீரம் எங்கவோ போய்விட்டது. அவருடைய சண்டித்தனம் மறைந்து விட்டது. அவருடைய உள்ளம் மாறிவிட்டது. கையில் இருந்த வாள் கீழே விழுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை கொலை செய்ய நான் வரவில்லை, உங்களை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், உங்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறேன், அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லை என்ற சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன், நம்ப வந்திருக்கிறேன் நாயகமே என்று சொன்னபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரின் கையை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே இணைந்ததும் எதிரிகளுக்கு பலம் குறைந்து விட்டது, அவர்களுக்கு ஆட்பலம் குறைந்து விட்டது, சண்டித்தனம் குறைந்து விட்டது. உமரை வைத்துத்தான் அவர்கள் அந்த ஊரையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார்கள். உமர் இஸ்லாத்திலே இணைந்து விட்டார், என்ன செய்வது என்று அவர்களுக்கு பெரியதோர் பிரச்சனையாக போய்விட்டது. வலீத் இப்னுல் முகீராவுடைய தலைமையிலே இன்னொரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே அபூ ஜஹல் கலந்து கொள்கிறான். அபூ லஹப்
உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலப் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். உமர் மட்டுமில்லை. அபூ லஹப் வலீத் இப்னு முகீரா என்ன சொல்கிறான்? உமரை நம்பி நாங்கள் இருந்தோம், அவரை மையமாக வைத்துத்தான் முகம்மதை எதிர்த்துக் கொண்டிருந்தோம். இன்றோ அவர் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டார், முகம்மதுடைய தோழனாக மாறிவிட்டார், நாங்கள் என்ன செய்வது, பலம் குறைந்து விட்டதே என்று சொன்ன போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னார்கள். வலீத் இப்னு முகீரா சொன்னான், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது முகம்மதை மடக்குவதற்கு. என்ன வழி? முகம்மதுடைய தகப்பனாருடைய சகோதரன், முகம்மதுடைய பெரியப்பா அபூ தாலிப் ஹயாத்தோடு இருக்கிறார், வயதாகிவிட்டது, இன்னும் சில நாட்களில் அவர் மரணித்து விடுவார். அவருடைய சொல்லை இந்த முகம்மது நிச்சயமாக கேட்பார். நாம் அனைவரும் அபூ தாலிபிடத்திலே சென்று முறையிடுவோம், இந்த பிரச்சனையை பற்றி சொல்வோம். அபூ தாலிபே, முகம்மதை தடுத்து விடுங்கள், இதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் பிரச்சனையை அவர் தூக்கக்கூடாது, எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் பழிக்க கூடாது, அவருடைய தெய்வத்தை அவர் வைத்துக் கொள்ளட்டும், நீங்கள் தான் இதை திருத்தித் தர வேண்டும் என்று அபூ தாலிபிடம் சொல்வோம் என்று ஆலோசனை சொன்னான் வலீத் இப்னு முகீரா. உடனே ஒரு தூதை அனுப்புகிறார்கள் அபூ தாலிபிடத்திலே. அபூ தாலிபோ இன்றா நாளையா மரணிப்பது என்று மரணப்படுக்கையிலே இருக்கின்ற நேரம் அவரிடத்திலே தூது வந்து சொல்லுகிறான், இந்த ஊர் தலைவர்களில் 25 தலைவர்கள் உங்களை சந்திக்க வர இருக்கிறார்கள், அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்ன போது அபூ தாலிப் அனுமதி வழங்கினார்கள். 25 தலைவர்களும் அங்கே வந்தார்கள். அபூ தாலிப் கேட்கிறார், தலைவர்களே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், அபூ தாலிபே, உங்களுடைய சகோதரனின் மகன்தான் முஹம்மத், உங்களுடைய சகோதரன் அப்துல்லாவுடைய மகன்தான் முஹம்மத், அவர் புதியதொரு கொள்கையை கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய அல்லாத்து, அல் உஸ்ஸா, ஹுபல் போன்ற இந்த தெய்வங்களை எல்லாம் பழித்து இழித்துரைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை கூப்பிட்டு இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் தலைவர்கள். அப்பொழுது அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தூது அனுப்புகிறார்கள், வரும்படி சொல்லி அனுப்புகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வருகிறார்கள், அபூ தாலிபிடம் வருகிறார்கள். அதே நேரம் அபூ தாலிபும் ஈமான் கொள்ளவில்லை, அபூ தாலிபும் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அபூ தாலிபும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளாதவர் தான். அவரிடத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். 25 தலைவர்களும் கூடியிருக்கிறார்கள். நபியுல்லாஹ் வந்தபோது ஒரு வேளை அபூ தாலிபுக்கு பக்கத்திலே போய் இருந்து விடுவார், தம்பியின் மகன் என்ற காரணத்தினால் அபூ தாலிபுடைய மனம் மாறிவிடும் என்று பயந்த அபூ ஜஹல் ஒளிந்து வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இடம் கொடுக்காமல் அபூ தாலிபுக்கு பக்கத்திலே அவன் இருந்து கொண்டான். இரத்த பாசம் அல்லவா? அபூ தாலிபுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே இரத்த பாசம் உண்டு. தம்பியின் மகன், ஒரு வேளை அந்த இரத்த பாசம் அபூ தாலிபுடைய மனதை மாற்றிவிடலாம் என்று பயந்த அபூ ஜஹல் அவனாக எழுந்து வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அபூ தாலிபுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு இருப்பதற்கு இடமில்லை, வாசற்படியிலே கூண்டிக் கொண்டிருந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாலிப், என்னுடைய தம்பியின் மகனே, யப்ன அஹி, என்னுடைய சகோதரனின் மகனே முஹம்மதே, இந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் என்னிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், நீ உன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் இவர்களிடத்திலே கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்களே ஆனால் இந்த அரபு ராஜ்யம் அவர்களுக்கு அடிமையாகும். அரபு ராஜ்யம் மட்டுமல்ல,
அரபிகள் அல்லாத ஏனைய ராஜ்யங்களும் இவர்களுக்கு அடிமையாகும். அப்படி ஒரு வார்த்தையை தான் நான் இவர்களிடத்திலே கேட்கிறேன். அபூ தாலிபே, பெரியப்பாவே, இதை மட்டும்தான் நான் இவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ன வார்த்தை அது? அது என்ன வார்த்தை என்று அபூ தாலிப் கேட்டவுடன், லா இலாஹ இல்லல்லாஹ், இது ஒரு வார்த்தையை தான் நான் கேட்கிறேன். அபூ ஜஹல் எழுந்து சொன்னான், அதைத்தான் எங்களால் சொல்ல முடியாது. நீ ஒரு வார்த்தை கேட்கின்றாய், ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை சொல்ல வேண்டுமானாலும் சொல்வோம். நீ உனக்கு எதை தர வேண்டுமானாலும் நாங்கள் தரவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் எங்களால் சொல்ல முடியாது என்று அபூ ஜஹல் சொன்னவுடன் கூட்டம் கலைகின்றது. அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். வாஜிபு அன் ஜாஅஹும் முன்னிரும் மின்ஹும், அந்த அரபிகளில் நின்றும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இவன் சூனியக்காரன், இவன் பொய்யன் என்று அந்த மக்கள் எல்லாரும் சொன்னார்கள். எப்படியான மக்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்-அமீன் என்றும், நம்பிக்கைக்குரியவர் என்றும், அஸ்-சாதிக் உண்மையாளர் என்றும் போற்றி புகழ்ந்த அந்த மக்கள் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? வகாலு ஹாதா சாஹிருன் கல்லாப், இவன் பொய்யன், இவன் சூனியக்காரன் என்று சொன்னார்கள். அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன், என்ன திருத்தமாக அழுத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அரபு படிச்ச மக்களுக்கு இது புரியாமல் இருப்பதே எமக்கு விந்தையாகத்தான் தெரிகிறது. அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன், எல்லா தெய்வங்களும் ஒன்றென்று சொல்கிறாரா இந்த முஹம்மது? அஸாம அன்னல் மஅபூத வாஹிதுன் லா இலாஹ இல்லாஹு, வணங்கப்படுகின்ற அனைத்துமே அவன் என்று சொல்கிறாரா இந்த முஹம்மது? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், ஆச்சரியமான விஷயம் இது. ஏன்? அல்லாஹ் ஒரு தெய்வம், அல் உஸ்ஸா ஒரு தெய்வம், ஹுபல் ஒரு தெய்வம், மனாத் ஒரு தெய்வம், இப்படி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன. இந்த முஹம்மது, இந்த தெய்வங்களும் அல்லாஹ் என்கிற தெய்வமும் ஒரே தெய்வம் தான். அல்லாஹ் இந்த தெய்வத்துக்கு வேறானவை அல்ல, இந்த தெய்வங்கள் அல்லாஹ்வுக்கு வேறானவை அல்ல என்று அஸாம அன்னல் மஅபூத வாஹிதுன், வணங்கப்படுகின்ற வஸ்து ஒன்றென்று இவர் நினைக்கிறாரா? எப்படி ஒன்றென்று நினைக்க முடியும்? அல்லாஹ் வேறு, குபல் வேறு, உஸ்ஸா வேறு, மனாத் வேறுதானே. இவர் எல்லாத்தையும் ஒன்றென்று சொல்கிறாரே, இது விந்தையான விஷயமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அபூ தாலிபிடத்திலே கூடியிருந்த அந்த கூட்டத்தினர் கலைந்து போனார்கள். அங்கிருந்து கலைந்து போனார்கள். அதிலே ஒருவன் சொல்லிக் கொண்டு போனான், அன்ஷு, இது நடக்க போற வியாபாரம் இல்ல, அபூ தாலிபும் இதை செய்ய மாட்டார் போல இருக்கி, இந்த முஹம்மதும் திருந்த மாட்டார் போல இருக்கி, நாம போவோம் பாருங்கள் என்று எழுந்து சென்றார்கள். வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும், நீங்கள் உங்களுடைய தெய்வங்களைத்தான் வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும், இந்த முஹம்மதுடைய சொல்லுக்கு பின்னால் செல்லக்கூடாது. வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும் இன்ன ஹாதா லஷைஉன் யுராத், இது ஒரு சதி திட்டம். முஹம்மது போட்ட சரிதான் இது. எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு அவர் தன்னை பெருமையாக காட்டிக் கொள்வதற்காக போட்ட சதி திட்டம் தான் இது. ஆகையினால் வாருங்கள் போவோம் என்று சொல்லி அவர்கள் கலைந்து சென்றார்கள். மா சமிஅனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா, கடைசியிலே வந்த வேதம் எது? குர்ஆனுக்கு முதல் கடைசியாக வந்த வேதம் எது? இன்ஜீல். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் வேதம். அதை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள். மா சமிஅனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா, கடைசியாக வந்த இன்ஜீல் வேதத்தில் இந்த செய்தி இருக்கிறதா? அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்ற செய்தி இன்ஜீல் வேதத்திலே இருக்கிறதா? இல்லையே. மா சமிஅனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா இன் ஹாதா இல்லா இக்திலாக்,
இது பொய். நான் எதை சொல்ல வருகிறேன் சகோதரர்களே? சிருஷ்டி சிருஷ்டி என்று சொல்றோமே, படைப்பு படைப்பு என்று சொல்றோமே, இது பொய் என்பதற்கு இதுதான் ஆதாரம். இஹ்திலாக் என்றா என்ன? கிஸ்புன், பொய். இஹ்திலாக் என்ற சொல் எதிலிருந்து பிறந்திருக்கிறது? ஹல்குன் என்ற சொல்லிலிருந்துதான் இஹ்திலாக் என்ற சொல் பிறந்து வந்திருக்கிறது. இஹ்திலாக் என்ற சொல்லுக்கு பொய் என்றால் அர்த்தம் பொய் என்றால் ஹல்க் என்ற சொல்லுக்கும் அர்த்தம் பொய்தான். ஆகவே சிருஷ்டி என்பது பொய், அதை நாங்கள் மெய் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் சொன்னது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, எல்லாமே அவன் தான். அவன்களே தெளிவாக்குகிறார்கள். அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். எல்லா இலாகுகளையும் ஒரு இலாஹ் என்று சொல்றாரா? எல்லா வஸ்துக்களையும் ஒன்றென்று சொல்றாரா? எல்லா படைப்புகளும் ஒரு படைப்பு தான், ஒன்றுதான் என்று ஆக்கி விட்டாரா என்று இவர்கள் கேட்டார்களே. இதுவே ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஒன்றுதான் என்றுதான் பேசியிருக்கிறார்கள் என்பதற்கு சரியான ஆதாரம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமான பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஈமான பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று பேசுறாங்களே. ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்ற கருத்தை மக்களுக்கு கொடுத்துவிட்டு ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எப்படி பேச முடியும்? அது ஈமானா? அது ஷிர்க், அது சுத்தமான ஷிர்க். ஹக்கு வேறு ஹல்கு வேறு, அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்று வேறுபடுத்தி நம்புதல் ஷிர்க். அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துவிட்டு ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? ஷிர்க்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஷிர்க்கிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. எந்த ஒரு இந்து மதத்திலோ பௌத்த மதத்திலோ கிறிஸ்துவ மதத்திலோ வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு தத்துவம் இந்த தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கங்களில் எல்லாம் சிறந்த மார்க்கம் எது? யஹூதிகளுடைய மார்க்கமா? நசாராக்களுடைய மார்க்கமா? கிறிஸ்துவ மார்க்கமா? பௌத்த மார்க்கமா? இந்து மார்க்கமா? எந்த மார்க்கம்? இஸ்லாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன விசேஷம்? நாங்க கேள்விப்படுறோம், பத்திரிகையில பார்க்கிறோம், அமெரிக்காவில் ஒரு வெள்ளக்காரன் இஸ்லாத்துல வந்துருக்கானாம். அது பேப்பர்ல போடுறான், தப்லீக் ஜமாத்துக்காரன் பெரிசா. என்ன, அமெரிக்காவில் ஒரு வெள்ளக்காரன் இஸ்லாத்துல வந்தேன். ஏண்டா வந்தான்? இந்த வெள்ளக்காரன் ஏண்டா வந்தான்றதுக்கு அவன் சொல்றான் ஒரு காரணம். முஸ்லிம்கள்கிட்ட நல்ல பழக்க வழக்கம் இருக்கு, அதனால நான் இஸ்லாத்துல கிடைஞ்சனங்க. இஸ்லாத்துல கொள்கையை அவனுக்கு தெரியாத வெள்ளக்காரனுக்கு. இன்னொருத்தன் சொல்றான், நான் இஸ்லாத்துல நுழைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா முஸ்லீம்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு விரலை சூப்புறாங்க, விரலை சூப்புறத்துல ஒரு தத்துவம் இருக்கு, ஆகவே அது இஸ்லாத்திலே தான் இருக்கு என்பதற்காக நான் இஸ்லாத்திலே கிடைந்தேன்ங்கிறான். இன்னொருவன் சொல்றான், காலில் பாதரட்சி அணிய வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் சொல்லப்படுகிறது, அதிலே தத்துவம் இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, ஆகையினால் நான் அதிலே இணைந்தேன் என்கிறான். எவனாவது அமெரிக்காவிலேயோ ரஷ்யாவிலேயோ பர்மாவிலேயோ எவனாவது இந்த கொள்கையை அறிந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைதான் சரியான கொள்கை, எல்லாம் அவனே என்பதுதான் உண்மை என்பதை அறிந்து இஸ்லாத்திலே இணைகின்றானா? இல்லை. காரணம், அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. இந்த தத்துவம் இன்று உலமாக்களால் உலகம் முழுக்க போதிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் முஸ்லிமாகிவிடும், உலகம் முழுவதும் இஸ்லாமாகிவிடும். வெள்ளையர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. காரணம், இந்த கொள்கையில் தான் மன நிம்மதி, மன அமைதி இருக்கிறது. இன்று வெள்ளையர்கள், அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள் நிம்மதியை தேடி உலகெங்கும் அலைந்து தெரிகின்றார்கள். எங்கே நிம்மதி உண்டு? இஸ்லாத்திலேதான் நிம்மதி உண்டு. என்ன நிம்மதி? எல்லாம் அவனே, யாருக்கும் தீண்டாதே,
யாருக்கும் அநியாயம் செய்யாதே, யாரையும் கொலை செய்யாதே, யாரையும் ஏசாதே, யாரையும் அடிக்காதே, எது நடந்தாலும் அது இறைவன் செயல் என்று நீ திருப்தி கண்டுகொள். எங்கே நிம்மதி? இஸ்லாத்திலே நிம்மதி, வஹதத்துல் வஜூதில் நிம்மதி, எல்லாம் அவனே என்ற கொள்கையில் நிம்மதி, எல்லாம் அவனுடைய செயல் என்று ஏற்றுக்கொள்வதிலே நிம்மதி. ஆகையினால் நிம்மதி நமக்கு வேண்டுமானால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதினால் கல்விகள் நிம்மதி அடையும். அல்லாஹ் சொல்றான். என்னன்னு சொல்றான்? தப்லீக் ஜமாத்துல பேசுறாங்க. ஏதும் பிரச்சனை அவனுக்கு இன்னும் கஷ்ட நஷ்டமா திக்ரு செய், நிம்மதி வரும். சரி, நீங்க 4-5 பேர் என்னோட வாங்க பாப்போம், திக்ரு செய்வோம், நிம்மதி வருதான்னு பாப்போம். நாளைக்கு பேங்குக்கு 1 லட்சம் ரூபாய் காசு போடணும். என்ன போல 4 பேரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு போடுறாக்கள், ஒரு சதத்துக்கும் வழி இல்லாத ஆக்கள் வாங்க. நாம ராவைக்கெல்லாம் இந்த பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு அல்லாஹ் அல்லாஹ் சுப வரைக்கும் கத்துவோம், பேங்க்ல காசு போடப்படுதான்னு பார்ப்போம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் உள்ளங்கள் சாந்தி அடையும், கல்விகள் நிம்மதி பெறும், கல்விகள் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். சரி, அல்லாஹ்வை நினைக்கிறதுனால கல்விகள் சாந்தி அடையுமா? சுப வரைக்கும் திக்கர் அடிச்சு போட்டு வெளியே போனாலும் பேங்குக்கு 9 மணிக்கு காசு போட்டு தான் ஆகணும். எங்க சாந்தி, எங்க நிம்மதி? நீ நினைச்சுக்க, பேங்கும் அவன் தான், காசும் அவன் தான், வழக்காளியும் அவன் தான், எதிரியும் அவன் தான், போலீஸும் அவன் தான், எல்லாம் அவன் தான் நினைச்சுக்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அவன் செயலப்பா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, மனம் சாந்தி பெறக்கூடிய ஒரு கட்டம் அங்கேதான் ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, காலத்தை வீணாக்காமல் கருத்தை நீங்கள் விளங்கி இந்த பாதையிலே சென்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதுடன், கை பாதிக்கப்பட்ட ஒரு விபத்தில் கை பாதிக்கப்பட்ட ஏறாவூரை சேர்ந்த ஒரு சகோதரர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். உங்களால் முடிந்த உதவிகளை அவருக்கு வழங்கி செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.